ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ஸில் சில ஹிடன் டீடைல்ஸ் வரும். உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு அதை பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சில விஷயங்களை நானும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இருமா நான் உன்னை ஒரு ஸ்பெஷலான கிளாஸில் தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னா தான் நீ மற்றவங்களோட ஸ்பெஷலாக தெரிவா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லப்போ சரி ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸையும் அவன் கூடவே சேர்த்து உன் கிளாஸ்ல தான் போட்டிருக்கேன். அது ஒரு மிஸ்ஃபிட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. இருமா சுசுகி வயசு 14. இருமாவோட முட்டாள் பேரண்ட்ஸ் அவனை ஒரு டீமன் கிட்ட வித்துட்டாங்க. அந்த டீமன் இவனை பேரனா நினைச்சு வளர்க்கறாரு. அவர் ரொம்பவுமே இவன் மேல பாசமா இருக்காரு. நெதர் வேர்ல்டுல இருக்கிற ஒரு பிரஸ்டீஜியஸ் ஹை ஸ்கூலான பாப்லஸ் அப்படிங்கிற டீமன் ஸ்கூல்ல தான் இப்ப இருமா ஜாயின் பண்ணிருக்கான். என்னது நம்ம எல்லாம் ஒரே கிளாஸா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. பிரச்சனை பண்றவங்க மட்டும் தான் அந்த மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நீ படிக்கும்போது தனித்துவமா தெரிவ அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லிருப்பாங்க. அது ஒரு மிஸ்ஃபிட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க கூட இருக்கிற எந்த கிளாஸா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆமா மாஸ்டர் நீங்க எதுக்காக பறந்து ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அப்படின்னா ஒன்னாலேயோ கிளாராவாலேயோ பறக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லா டீமன்ஸாலேயோ பறக்க முடியும் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் ஹியூமன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். நீங்க நடந்தே போறதுனால உங்க கால் ஸ்ட்ராங் ஆகும் அதுக்காக தானே இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆசே ஒரு பதில சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்தான். இருமா நம்மள ஒரே கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிளாரா ஹாப்பியாகவும் மாஸ்டர் இது தானே ஃபர்ஸ்ட் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் தட்டுறான். ஹீரோவோட கிளாஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வருத்தப்படுறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்குள்ள போகவும் ஒரு ஆரோ வந்துட்டு நம்ம ஹீரோ எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுது. ஹானரபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஆரோ வழிகாட்டும். உங்களை தான் அது கூப்பிடுது மாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல ஸ்கூல் ரொம்பவும் நார்மலா இருக்கு. அது போக நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூல் அப்படின்னா என்னன்னே பாக்குறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கோம். ஒரு பையன் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறான். திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரோட கழுத்துல காதுல கடந்ததெல்லாம் காணும். சாரி கைஸ் திருடுறது என்னோட ஹாபியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டா போறான். அந்த ஆரோ என்னடான்னா இவங்க ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற ஒரு கேஜ்குள்ள கூட்டிட்டு வருது. அண்டர் கிரவுண்ட்ல கிளாஸ் ரூம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு வழியா கிளாஸ் ரூம் டோரை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கதவை திறந்து உள்ள போகவுமே நம்ம ஹீரோ மேல அட்டாக் நடக்குது. அவனோட ஓவர்வெல்மிங் எவாஷன் கிரைசிஸ் இருக்கிறதுனால அவன் மேல ஒரு அட்டாக் கூட படல. நம்ம ஹீரோவால அட்டாக் தான் பண்ண முடியாது. ஆனா டிஃபென்ஸ் வேற லெவல்ல பண்ணுவான். நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. இதுல அவங்க பெட் வச்சு வர விளையாண்டுருக்காங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் கேட்கவும் அவன் மேல எத்தனை அட்டாக் படுன்னு சொல்லி நாங்க பெட் கட்டி விளையாண்டோம். ஃபர்ஸ்ட் டைமா இருமா தான் எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருக்கான். இன்னொருத்தனும் இருக்கான் அவன் எல்லா அட்டாக்கையும் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா மாமி சமாள மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான். இந்த கத்தியை நல்லா தடுக்கணும்னு அவசியமே இல்ல. எதுக்காக இதை பார்த்து நான் பயந்து ஓடணும்? ஏன்னா நான் தான் ஃபியூச்சர் டீமன் கிங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டீமன் கிங் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா கேக்குறான். இந்த நெதர் வேர்ல்டியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது ஒரு டீமன் கிங் தான். ஆனா ரொம்ப காலமா அவரோட சேர் காலியா தான் கிடக்குது. கேட்டுக்கோ ஹானர் ஸ்டூடெண்ட் இருமா நான் தான் யுவா மாறப்பறன்னு சொல்லவோ யுவனா என்ன நம்ம ஹீரோ கேக்குறான். அதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் டீமன் ரேங்கிங். இந்த இடத்துல மொத்தமா 10 டீமன் ரேங்கிங் உண்டு. யாரெல்லாம் 9th ரேங்கிங்ல இருக்காங்களோ அவங்க தான் டீமன் கிங்க செலக்ட் பண்ணி 10th ரேங்கா அறிவிக்க முடியும். நான் தான் நெக்ஸ்ட் டீமன் கிங். என் வழியில குறுக்க வர்ற எல்லாரையும் நான் பொடி பொடியாக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்நாத் அப்படிங்கிறவன் சொல்றான். அப்படின்னா இதுக்காக தான் நீ ஃபர்ஸ்ட் டேவே டீச்சரை போட்டு அடிச்சேன்னு கேட்கவோ ஆமா நான் தான் அடுத்த டீமன் கிங் நம்ம மோதி பாத்திரலாம் இருமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆஸ் வந்து தடுத்து தேவையில்லாததெல்லாம் மாஸ்டர் கிட்ட பேசாதன்னு சொல்லவும் கார்கன் ஸ்னேக் அவன் ஃபெமிலியரா சமன் பண்ணிருக்க. ஆனா என்னோட ஃபெமிலியர் கிட்ட நிறைய கால்கள் இருக்கு நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் இது என்னடா லாஜிக் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கறான். இருமாக்கு அடிமையா மாறினதுனால இதுக்கப்புறம் நீ என் கூட போட்டி போடுற தகுதியை இழந்துட்ட அப்படின்னு அவன் சொல்லவும் நான் ஒன்னும் அடிமை கிடையாது நான் மாஸ்டர் இருமாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவன் சொல்லவும் என்னது ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. ஃப்ரெண்டுனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவும் ஒன்னாவே கூட இருந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஆபத்து நேரத்துல உயிரையே கொடுக்கறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் கொடுக்குற பில்டப்க்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். பாட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேலகோ உள்ள என்ட்ரானா அவன் மேலேயும் அட்டாக் நடக்குது. அவன் அசால்ட்டா அதை தடுத்துட்டு எல்லாரும் வளவலன்னு பேசிருக்காம அவங்க சீட்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லவோ ப்ரொஃபசர் நீங்க எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு என்ன கோர்த்து விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் திட்டிட்டு இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒவ்வொரு பேரையா சொல்லவும் எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு ஒன்னு பண்ணிக்கிட்டு பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் கிளாஸ்ல இருக்காங்கிற மரியாதையே இல்ல. ஒவ்வொருத்தங்களும் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. இப்போதைக்கு எல்லாரோட நேமும் முக்கியம் இல்ல அப்படிங்கிறதுனால டைம் வரும்போது அவங்க நேம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசியா நம்ம ஹீரோட பேரை சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு எல்லாரும் வெளியே கிளம்புங்க. இன்னைக்குள்ள எக்ஸாம்ல தான் உங்களுக்கு என்ன ரேங்கிங் கொடுக்கறதுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நிறைய மவுண்டன்ஸ் அதாவது வேலி இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதோ ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அந்த பிளாக் தான் நீங்க போயிட்டு எடுக்கணும். அதுவும் உங்க மத்த கிளாஸ்மேட்ஸ்க்கு முன்னாடி நீங்க போய் எடுக்கணும். இந்த எக்ஸாம்க்கான கைடு இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. நீங்க வேலிஸ் வழியாவோ போகலாம் இல்லைன்னா கட்ரோ வேலி வழியா போனா உங்களுக்கு ரொம்பவும் ஷார்ட்டா இருக்கும். ஆனா கட்ரோ வேலி வழியா நீங்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. கட்ரோ வேலி வழியா போனா ஆபத்து நம்ம நார்மல் வேலி வழியாவே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்றாங்க. அந்த கைடு பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே அதை கேலகோ நிப்பாட்டிட்டு சரி அவ்வளவுதான் முடிஞ்சது எக்ஸாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேலகோ சொல்லவும் நான் கட்ரோ வேலி வழியா தான் போக போறேன் எதை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்றான். இந்த வேலியோட கார்டியன் அந்த இடத்துல தான் இருக்கு. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக கோவமா இருக்கு. அது வழியா நீ போனா உயிர் பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். உங்க ஃபெமிலியர் சமனிங் அப்புறமா இந்த எக்ஸாம் வச்சுதான் உங்க ரேங்கிங்கை நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணவும் எல்லாருமே செம ஃபாஸ்ட்
ஃபாஸ்டா அந்த ஃபிளாக் எடுக்கிறதுக்காக பறந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புன ஃபாஸ்ட்ல நம்ம ஹீரோ ரோலிங் ஆகி தடுமாறி ஜஸ்ட் மிஸ்ல வந்து நிக்கிறான். ஹே நீயும் போ அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுருதான். கேலகோ டெலிபோர்ட் ஆகி டைரக்டா அந்த ஃபிளாக் இருக்கிற இடத்துக்கே போறான். இப்போ டிவி வர வச்சு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ஆன் பண்ணி பார்த்தா எல்லாரும் ரொம்பவும் ஸ்லோவா தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு டீமன் என்னடா பொண்ணுங்களை கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபிளவர்ஸ் படிச்சு கொடுத்து பேசக்கூடாததை பேசி பொண்ணுங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அடச்ச நினைச்ச இந்த கிளாஸ் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி இப்ப கேமரா 2க்கு போய் பாக்குறான். திருடுறத ஹாபியா வச்சிருக்கிற அந்த பையன் பறவையோட முட்டையை திருடி அதுங்க கிட்ட அடி வாங்குறான். எல்லாவனும் ஏன் தான் இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லி இப்ப கேமரா 3 போய் பாக்குறான். பார்த்தா ஆஸ் என்னடான்னா மின்னல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். சில டீமன் பிளான்ட்லாம் அவனை அட்டாக் பண்ணவும் அசால்ட்டா அவன் அதுல இருந்து தப்பிச்சு அவன் ஃபேமிலியரை சமன் பண்ணி அது எல்லாத்தையும் எரிக்கிறான். சூப்பரா இருந்துச்சு திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்லி கிளாராவோட வாய்ஸ் கேக்குது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே கிளாரா ஆஸ் முதுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கா. அப்போ சாப்நாத் வந்துட்டு கட்ரோ வேலி வழியா போறத வந்து ஆஸ்மோடியஸ் பாக்குறான். அப்படி பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளையில சிக்கி அவங்க மாட்டிக்கிறாங்க. சாப்நாத் கட்ரோ வேலி வழியா போறத வந்துட்டு கேலகாவும் வந்து கேமரால பாக்குறான். அந்த இடத்துல ரொம்பவும் புயல் அடிச்சிட்டு இருக்கு. டீமன் கிங்கா நான் மாறணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாப்நாத் கஷ்டப்பட்டு அதுல போய்கிட்டு இருக்கான். புயல் மழை இடி மின்னல் எல்லாத்தையும் தாண்டி சாப்நாத் போய்கிட்டு இருக்கான். நான் அவ்வளவு சொல்லியே கேட்காம போனதுனால இப்ப பாரு இப்படி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அவன் கை காலையாச்சும் எங்களால பொறுக்கிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அவனோட பேர லிஸ்ட்ல இருந்து கேலகோ தூக்குறான். ஆனா சாப்நாத் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் அவன் போறதை பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணுது. இருமாவை மட்டும் எந்த ஒரு கேமராலையுமே காணுமே அப்படின்னு சொல்லி கேலகோ தேடி பாக்குறான். இருமா ஏன் இப்படி பறந்துட்டு இருக்கான்னா அதுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணணும். கேலகோ இருமாவை மேல இருந்து கீழே தள்ளி விடுவோம். இவன் ஹியூமன் அப்படிங்கிறதுனால டீமன் க்ரோஸ்க்குள்ள ஒரு சண்டையே வந்து கடைசியா இந்த க்ரோ தான் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதை என்ன சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பண்றான். ஒரு பீஸ்ட் கத்துற சவுண்ட் கேட்கும்போது அது இருமாவை கீழே விட்டுட்டு அப்படியே பறந்து ஓடிடுது. ஆஸ் நான் கடைசி அதை உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. பார்த்தா அவளை ஒரு பூ முழுங்கிட்டு இருக்கு. ஆஸ் அசால்ட்டா அது எல்லாத்தையும் வெட்டிடுதான். ஹே ஆஸ் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் இன்னும் காணும். ஒருவேளை அவர் அந்த ஃபிளாக் இருக்கிற இடத்துக்கே நேரத்துக்கு போய் சேர்ந்து போறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கா. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழுந்து அவனுக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா ஒரு பறவையோட நெஸ்ட்ல வந்து விழுந்திருக்கான். அவ்வளவுதான் இது என்ன சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா. அதோட காலில் வந்து அடிபட்டு இருக்கிறதுனால அது கத்தியே நம்ம ஹீரோ கிட்ட ஆக்ஷன் மூலியமா ஹெல்ப் கேக்குது. அப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு குச்சி எடுத்து நம்ம ஹீரோ அவன் கையா எடுத்துக்கிட்டு பத்தியா ஒன்னே எனக்கும் அடிபட்டிருந்தா இந்த மாதிரி கெட்டு போடணும். நான் உனக்கும் அதே மாதிரி போடவான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதோட காலை கொடுக்குது. நம்ம ஹீரோ அவன் கையா அறுத்திருந்ததுல ஒரு டிராப் பிளட் அதோட காயத்துல படுவோம். அது டக்குன்னு ஹீலிங் ஆயிருது. ஓ ஆமா ஹியூமன்ஸோட ரத்தம் வந்து டீமன்ஸ் சரி பண்ணிரும். அதுக்காக தானே அதுங்க வந்து ஹியூமன்ஸ் சாப்பிடவே செய்யுது. அவ்வளவுதான் இப்ப காயம் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். அது கத்திட்டு இருக்கு. ஓ நீ என்ன சாப்பிட போறியா, எனக்கு வலி இல்லாம என்ன சாப்பிடுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அது நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிடுது. நம்ம ஹீரோ தூக்கி அதோட முதுகு மேல உட்கார வைக்கவோ என்ன ரைடு கூட்டிட்டு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ அது அப்படியே பறந்து நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போகுது. கட்ரோ வேலியோட அந்த கார்டியனான மேஜிக்கல் பீஸ்ட் வந்து இப்ப சாப்நாத் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சாப்நாத் ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்கான். சாகிறத பார்த்து எந்த ஒரு டீமன் கிங்கும் பயப்பட மாட்டான். நான் சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல சில விஷயங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் வந்துட்டு எக்ஸ்பிளைனா பண்ணல. நம்ம ஹீரோ ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாளே நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கோம். அது போக நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஹானரபிள் ஸ்டூடெண்டா தான் இப்போதைக்கு இருக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டாப் ஸ்டூடெண்டான ஆஸ்மோடியஸ் நம்ம ஹீரோ தோக்கடிச்சதுனால இப்ப நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல ரொம்பவும் பிரபலமா இருக்கிறான். நம்ம ஹீரோ ரொம்பவும் ஸ்ட்ராங் அண்ட் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால தான் சாப்நாத் வந்து நம்ம ஹீரோவை வந்து ஒரு காம்படிஷனா எடுத்திருக்கான். நம்ம ஹீரோக்கு டீமன் கிங் ஆகணும் அப்படிங்கிற ஆசைலாம் கிடையாது. ஆனா அந்த சாப்நாத் வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறதுனால அவனும் டீமன் கிங் ஆகணும்னு ஆசைப்படுதான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவனுக்கு காம்படிஷனா எடுத்துக்கிட்டான். இந்த சாப்நாத் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன் தான். ஆனா அவனாலேயே அந்த கார்டியனை எதுவும் பண்ண முடியல. இப்போ அவன் சாவர கண்டிஷன்ல இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.